ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் செஞ்ச புளியோதரை வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என் குழந்தையுடைய லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு 4 பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கி விடணும். அதுக்கு முன்னாடி புளியோதரைக்கு வடித்த சாதத்துலேருந்து அவங்க குழந்தைக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதில் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு அந்த புளி கரைசல் சாதத்தில் பிசைஞ்சு ப்ளஸ் மஞ்சளும் சேர்த்து அதை தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டே இருக்கணும். இந்த ஸ்டைல் எங்கள் வீட்டில் செய்கிற ஒரு புளியோதரை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வெங்காயம் சேர்க்காம புளியோதரை செய்வாங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் இந்த மாதிரி செய்கிற புளியோதரை தான் வேலைக்கு கொண்டு போவேன். அங்கே என் கூட இருக்க எல்லாருமே இந்த இந்த ஸ்டைலில் செஞ்ச புளியோதரை நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நைட்டு வச்ச சாதத்தில் புளி கரைசல் சேர்த்துட்டு மார்னிங் செய்யும்போது இன்னும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. நானும் சிம்மில் வச்சு தான் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டுருக்கேன். இல்லை டக்குன்னு இதுவாகிடும், கருகிடும். அதனால் சிம்மில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய மாமியார் தான் இந்த மாதிரி ஒரு மாடலில் புளியோதரை செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் நான் இதையே தான் செய்வேன். சாப்பிட்றதும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாடல்லையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நியூவாக தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக குக்கிங் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அதிகமாக என்னுடைய மாமியார் நல்லா சமைப்பாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கிங் என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதந்து வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லியும் சேர்த்துடுறாங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் இப்போது சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த புளி கரைசலோட சாதம் ப்ளஸ் மஞ்சள் தூளோடு கிளறி வச்சுருக்கேன். அதை அந்த சாதத்தை இந்த வறுவலோடு சேர்த்து கிளறி விடணும். இப்போ நல்லா உப்போட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி சேர்த்த சாதத்தை சேர்க்கும்போது நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டவ்வை ஒரு சிம்மில் வச்சுட்டு சாதத்தை கைவிடாமல் கிளறி விடணும். இந்த அளவுக்கு நல்லா மஞ்சள் அந்த புளி கரைசல் எல்லாம் சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இது நடுவில் உப்பு சரியாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிடணும். இதோட என்ன நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா, வேர்க்கடலை தனியாக வறுத்து இதோட ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டா அப்படின்னா இந்த புளி சாதம் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இன்னொரு பேனில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. நல்லா வேர்க்கடலையை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்ருக்காங்க. எண்ணெய் விட்டுலாம் வறுக்க வேண்டியதில்லை. இது அப்படியே ட்ரையாக பேனில் போட்டு வேர்க்கடலையே நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும். இதை வறுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டா புளியோதரை ரெடி ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுந்து வந்திருக்கு. முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்க்கடலை சாப்பிடும்போது மெத்துன்னு இருக்கும். அதனால் கடைசியாக தனியாக வறுத்து அந்த சாதத்தோடு சேர்த்துக்கணும் அப்படின்னா சாப்பிடும்போது
கொஞ்சம் ஒரு கிறிஸ்பி தன்மையாக இருக்கும். அதனால் வந்து தனியாக வேர்க்கடலையை வறுத்து சேர்க்குறது வந்து நல்லது. இப்போ நல்லா வறுந்து வந்திருக்கு. கைவிடாமல் இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் தீஞ்சின மாதிரி ஆகிடும். அதனால் வந்து தேவையான கரெக்டான டைமில் வேர்க்கடலை எடுத்து சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையை சாதத்தோடு சேர்த்துக்கோங்க. சாதமும் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் கூட சாதம் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து குழந்தைக்கு லஞ்சுக்காக ரெடி பண்ண புளியோதரை, அதனால் குவான்டிட்டி கம்மியாகவே ரெடி பண்ணியிருந்தோம். இந்த மாடலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.